என்னமே சொல்ல மாட்டேன். பொண்ணுன்னா இதாண்டா சூப்பர் கேரக்டர். இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு சிலையே வைக்கலாம்டா. எங்கண்ணா? வழக்கம் போல டெல்லியில தான். சூப்பரா போட்டிருக்கான். நான் தாண்டா தமிழ்நாட்டில் தேடப்படும் தீவிரவாதி உங்க அம்மால. இந்த ரம்பத்தை வச்சு கருவ மரத்தை கரகரனா இருப்பாங்கல்ல, அது மாதிரி நம்ம கழுத்தை போட்டு அறுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இப்படி ஆச்சா போச்சான்லாம் இந்த கத்துறதெல்லாம் விட்டுட்டு, இந்த கோவமா கொந்தளிக்கிறதெல்லாம் விட்டுட்டு, ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட், டக்குன்னு பேச இந்த விஷயத்துக்கு வந்துடணும். இனி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. I can't be a joker between you and your boyfriend. அந்த ஆளு என்ன பெரியவனா? என்னோட ஃபோர்ஸ் அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. இது ஓகே, நல்லா இருக்கு, ஓகே, அவ்வளோதான், நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ரைட்டிங்கோட ஃபார் பெட்டராக இருந்தது. ரைட்டிங் வைஸ் ஓகேவாக இருந்தது. ப்ரொடக்ஷன் வேல்யூமே நல்லா இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் லேக் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த லவ் போர்ஷனை கொஞ்சம் தூக்கியிருந்தா இன்னுமே ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும்னு தோணுச்சு. அந்த லவ் போர்ஷன் கொஞ்சம் ரொம்பவே இழுத்த மாதிரி இருந்தது. அது மேபி அந்த பாட்டு வைக்கிறதுக்காக இழுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதை தவிர்த்து இருந்தால் ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸில் போகும்போதெல்லாம் அது கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா 3 வேளை பொடியரிசி ஒரு திட்டுவிட்டு 8 மணி நேரம் தூங்கிக்கிட்டு போதா குறைக்கி டீ காப்பி வடை இந்த பேக்கரில் என்னடா வைப்பாங்களே பப்ஸு சாணி வச்சு இதெல்லாம் திட்டுவிட்டு, ஐயோ அதோ சாணி வச்சிடல, சாண்ட்விட்ஜு என்ன இளவோ அதை எல்லாத்தையும் திட்டுவிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தா ஏன் பூஜி பிரைட்டாக இருக்குதா. பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அதோட இதுலேயுமே வந்துட்டு செகண்ட் ஹாஃபில் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்டிங் வைஸ் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டிருக்காங்க. நடிப்பு வைஸ் நல்லா தான் இருந்தது, குறை சொல்கிற மாதிரி இல்லை. கிளைமேக்ஸில் அவர் அடி வாங்குறப்போ நம்மளுக்கு ஒரு அப்பா அடி வாங்கடா அப்படின்ற ரேஞ்சுக்கு அவரோட வில்லத்தனம் பயங்கரமாக இருந்தது. ரீசனான மூவி பிரதர், ஒன் டைம் வாட்சபிள். அது வரைக்கும் பார்த்த எல்லா படங்களை விட ஒரு தூக்கி வாரி போட்டுச்சு, ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. இப்படி ஒரு நடிகர் நடிக்க முடியுமா? இப்படி ஒரு படத்தை வந்து ஒரு இயக்குனர் எப்படி கொடுத்தாரு? இது என்ன ஒரு தாக்கம்? ஆடா பரதேசிடாயே, நீ இன்னும் இப்படிதான் படிக்கிட்டு தெரியுறியா? பயந்தான் சார். நிஜமாவே இது நீங்க தானா? என்னால நம்பவே முடியல சார். நாளைக்கு நைட் 1 மணிக்கு நீங்க அந்த அக்காவோட என்ன பண்ண போறீங்க? நல்லா குஸ்டு வலது பாடி. வர்றவனா இப்படிதான் இருக்கான். ரைட்டு அண்ணா ஒரு கட்ட பீடி கொடுண்ணா. ஊழ உதாரணம் இன்னொரு பேரும் இருக்கு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன என் வாயில வைப்பீங்களா?